வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, எங்கள் வீடு தோட்டத்தை வந்து இன்றைக்கி நான் வந்து சுத்தம் பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்துலலாம் வந்து களை எடுத்துருக்குறோம். களை எடுத்ததுனால அந்த மரத்தில் உள்ள அசடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிச்சு பிச்சு அப்படியே போட்டிருக்காங்களா, அது வந்து ஃபுல்லாக எங்கள் கொல்லை ஃபுல்லாக வந்து கிடக்குது. அதை தான் இன்றைக்கி நான் வந்து சுத்தம் பண்ண போகிறோம். இந்த பாருங்க, இந்த தென்னை மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா களை எடுத்த மரம். களை எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தென்னை மரமெல்லாம் களை எடுத்தாச்சு. களை எடுத்ததுக்கும் பிறகும் கங்கோலை, கூராஞ்சி, அடிமட்டை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த மரம் எல்லாமே வந்து களை எடுத்தது தான். களை எடுத்ததுக்கப்புறம் வந்து மரம்லாம் வந்து எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கிடக்கு பாருங்கள். மரத்துக்கு அடியில் எல்லாமே வந்து அதில் உள்ள மட்டை, வீணாக போன மட்டை, தேவையில்லாதது அதெல்லாம் வந்து வெட்டி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தான் இப்போ நாங்கள் வந்து சுத்தம் பண்ண போகிறோம். இங்கே வந்து பாரு அதெல்லாம் வந்து இப்போ வந்து கங்கோலையெல்லாம் வந்து ஒரு இடமா சேர்த்து போட்டிருக்கிறோம். அந்தந்த இடத்துலையும் முட்டு முட்டாக போட்டிருக்கிறோம். 4 மரத்துக்கு இடையில கங்கோலை போட்டிருக்கிறோம் முட்டு சேர்த்து. இதாக இருக்கு பாருங்கள். இது வந்து அடிமட்டைன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பச்சையாக இருக்குது. இது வந்து இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா காஞ்சதுன்னா அடுப்பு எரிக்கலாம். நம்ம கையால் பொறுக்கிறத விட இந்த மாதிரி பாலை அடிமட்டையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு கங்கோலையெல்லாம் பொறுக்கிட்டோம். இப்போ வந்து கூராஞ்சை வந்து கம்பாலை வந்து ஒன்று சேர்த்து அடிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கொல்லை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டீயும் வடையும் வாங்கி வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து டீ வடை குடிச்சிட்டு இருக்கோம். கரிஷ்மா, என்ன சாப்பிட்ற? வடை. கரிஷ்மா வாயில் வச்சு கொதைக்கிட்டு இருக்க. எப்பொழுதுமே மத்தியானம் ஆயிட்டுனாக்கா டீ வாங்கிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்து கொல்லை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கும் 12 மணிக்கெல்லாம் டீ வாங்கிக்கிட்டு வடை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டுட்டு போய் தான் மறுபடியும் கடற்கரை மரத்தோட சுத்தம் பண்ணணும். டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ திரும்பவும் வந்து நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோம். ஒரு பாதி சுத்தம் பண்ணிட்டோம் கொல்லை, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருவோம். இந்த இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து நாங்கள் தனியாக போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம், அடுப்பு எரிக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம், நல்லா எரியும். இது வந்து கங்கோலை. இந்த கங்கோலையை வந்து இப்போ வந்து மரம் களை எடுத்ததில் வந்து இந்த கங்கோலையை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மட்டையெல்லாம் வந்து காஞ்ச மட்டை. இதெல்லாம் நம்ம உடனே வந்து அடுப்பு எரிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து அப்படியே கிடக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டே வரோம். பாருங்கள், அந்த சைடெல்லாம் வந்து முடிச்சிட்டோம். மட்டையெல்லாம் வந்து கையால் நாங்கள் பொறுக்கி போட்டுட்டோம். கீழே உள்ள அந்த கூராஞ்சின்னு சொல்லுவோம்ல, அது வந்து கையாலெல்லாம் அள்ள முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு அதால் வந்து பள்ளிட்டுருக்காங்க. இந்த சைடு வந்துட்டோம். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அடிமட்டை தனியாக, மேமட்டை தனியாக,
இந்த சீமார் சீவுறதுக்கு அது தனியாக எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மயில் பாருங்கள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. 4 மயில் நிற்கிது பாருங்கள். சத்தம் போடாத, சத்தம் போட்டின்னு வச்சுக்க பறந்துடும். அங்கே போகாத, எங்கடா சத்தம் போட்டிங்கன்னா ஓடி போயிடும். ஒரு பக்கம் மழை வேற இருட்டிகிட்டு இருக்கு பாருங்க. மழை வர மாதிரியே இருக்குது. இப்போ மழை வர்றதுக்குள்ளே நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிடணும். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வயல். பக்கத்துல இருந்து இந்த பக்கமெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பகுதி வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நானும் பண்ணிட்டா. எங்க பெரியம்மா என்ன பண்ணுறாங்க கரிஷ்மா? என்ன பண்ணுறாங்க உங்கள் பெரியம்மா? போட்டோ எடுக்கிறாங்க. உங்கள் பெரியம்மா யாரு? இந்த வண்டி ஆத்தட்ட கூட அருவாளை பார்த்து எடுத்துருப்போம். கீழே வச்சிரு. கிண்டல் பண்ணுற பாருங்க. நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2 பாப்பா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய மாமி வருவாங்கள்ல வீடியோவில், அவங்க பேத்தி. அவங்க 2 பேரும் நெல்லிக்காய் பொறுக்கி உப்பு போட்டு குலுக்கி கொண்டு வந்திருக்காங்க. எங்கே 3 தான் இருக்குது, பாக்கி எங்கே? எல்லாம் சாப்பிட்டுட்டிங்களா? இப்போ எங்கள் 3 பேருக்கு ஆளுக்கு ஒன்று. சரி, அம்மாவுக்கெல்லாம் வண்டி கொடு. கொடுத்துட்டியா? ஆத்தா போய் கொடுங்க. நெல்லிக்காய் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வாயில் வச்சு ஊறிடுது. நிறைய பொறுக்கி அதே மாதிரி உப்பு போட்டு கொடு. கோழி போதும். அது யார் வீட்டு கோழி? அடுத்து அந்த கோழியை பிடிச்சி சூப்பு வச்சிருவோமா? எங்க காணும் ஓடிடுச்சு. ஒன்ன மாதிரியே ஓடிட்டு போயிரு. அந்த அவர் நிற்கிது பாரு கோழி. இதோ அங்கே ஒன்று நிற்கிது. அதுவும் உங்கள் வீட்டு கோழி தானே? அந்த நிற்கிது பேர் சேப்பகம். ஹரிஸ்மா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ கொள்ளையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு 2 கோழியை பிடிக்கிறது. பிடிச்சி சூப்பு வச்சிருவோம். நாட்டுக்கோழி. சரியா? எனக்கு பிடிச்சி கொடுத்துரு. ஏன்? நான் வர்றேன். நான் பிடிச்சி கொடுத்துட்றேன். சரி, நீ சூப்பு தான். அதான் நின்றுட்டுருக்கு பாரு கோழி. எல்லா கோழியும் பிடிச்சிரும் இன்னைக்கு. நெல்லிக்காய் மரத்தில் பாருங்கள். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சிருந்துச்சு. இப்போ வந்து சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து காய் ஒன்று தான் இருக்குது. நிறைய இருந்தது. எல்லாம் வந்து கீழே கொட்டி கிடக்கு பாருங்கள். இப்போ இந்த இலையெல்லாம் கொட்டி திரும்ப வந்துட்டு மறுபடியும் வந்து பூ பூக்கும். சப்போட்டா மரத்தில் காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மிருதுலான தண்ணி கொண்டு வரியா? புள்ள டீ புள்ள தண்ணி தான் கொண்டு வருதுன்னு பார்த்தா இந்த மாதிரி கூராஞ்செல்லாம் தென்னை மரத்துக்கு தென்னை மரம் முட்டு கட்டி வச்சிடணும். கடைச்சா அள்ளி போட்டு மரமட்டை இடைஞ்சல்லாத இடத்துல அள்ளி போட்டு கொளுத்தி விட்டுறாலாம். இல்லைனாக்கா அடுப்புக்கும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொல்லை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு வந்தோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்த்தா வந்து மதியம் வேலை. மத்தியானத்து வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேலையாக வந்து நாங்கள் செய்வோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொல்லை சுத்தம் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க.